வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா வா ஆதிர, நீ ஆபீஸ் கட்டிட்டு போறதுக்கு புடவை ரெடி, பேக் ரெடி, செல்போன் சார்ஜர் எல்லாம் உள்ள வச்சிட்டேன். ஐயோ எங்க எனக்கு புடவை வேண்டாம். என்ன புடவை வேணாமா? வேண்டாம். பக்காவா அயன் பண்ணி சூப்பரா வச்சிருக்கேன், ஏன் வேணாங்கற? இந்த புடவை உனக்கு பிடிக்காதா? எனக்கு சாரி எல்லாம் பிடிக்குங்க. அப்புறம் ஏன் வேணாங்க? நான் ஆபீஸ்க்கு புடவை எல்லாம் கட்டிட்டு போறது இல்ல, சுடிதார் போட்டு போறேன். சுடிதாரா? ஆமாங்க. என்ன ஆதிர, இத நீ முன்னாடியே சொல்லிருந்தேனா நான் உனக்காக புடவை அயன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்ல. கரெக்ட் தான். சரி, அந்த சுடிதார் கூட நான் அயன் பண்ணி அத நான் நைட்டே அயன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் தெளிவா திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கேன். ஆமா, இப்போ நீங்க வெளிய போங்க. போங்க. நான் எதுக்கு இப்ப வெளிய போணும்? நான் Dress சேஞ்ச் பண்ண வேணாமா? போங்க. ஐயோ ஆதிர, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். முடியாது. எந்திரீங்க. கால் வலிக்குது. கால் வெளிய போங்க. ஆதிர, கால் வலிக்குது ஆதிர, ப்ளீஸ். ஆதிர முடிஞ்சதா? என்னங்க வாங்க. ஆதிர சூப்பரா இருக்கு. சாரில பாக்குறத விட சுடிதார்ல பாக்க வேற லெவல்ல இருக்கு. சரிங்க. ரேவதியை பார்த்து பேசுனீங்களா? நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன் ஆதிர. சரி வாங்க, ரேவதியை பார்த்து அப்படியே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சரி வா போலாம். ஆதிமா, சுடிதார்ல பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க. நான் சுடிதார் போட்டா எவ்வளவு அழகா இருப்பனோ அவ்வளவு அழகா இருக்க. ஏண்டி, ஆதரிக்கு சுடிதார் சூப்பரா இருக்குன்னு சொன்ன, அத நான் ஒத்துக்கிறேன். அது கூட சேர்ந்து நீ சுடிதார் போட்டா எவ்வளவு அழகா இருப்பியோ அவ்வளவு அழகா ஆதர இருக்குன்னு உன்னை பத்தி நீயே பெருமையா சொல்லிக்கிறிய, அத நான் ஒத்துக்க மாட்டேன்டி. இப்ப புடவை கட்டி எப்படி இருக்கிறியோ அப்படியேதான் சுடிதார் போட்டாலும் நீ இருப்ப. ஆதர கூட உன்னை சேர்த்து சொல்லாத. என்னம்மா நீ ஒரு பேச்சுக்கு சொன்னா? சும்மா பேச்சுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அதுக்குன்னு ஒரு வரமுறை இல்லையா? ஐயோ அடடா, ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அண்ணி, சுடிதார்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஆமா அண்ணி, ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ ரேவதி. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். உன் அண்ணன் இருப்பாரு, உன் கூடவே இருந்து பாத்துப்பாரு. சரியா? என்னால தானே இப்ப நீங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு போறீங்க. ஏன் ஆபரேஷனுக்கு பணம் வாங்கினதுனால தானே நீங்க வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரேவதி. சுப்பக்கா ரொம்ப நாளாவே என்ன அவங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்பதான் நான் போறதுக்கான சிச்சுவேஷனே அமைஞ்சிருக்கு. இது உனக்காகலாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா ஃபீல் பண்ணாத. நான் போயிட்டு வரேன்.